ஹலோ ஆல், இன்றைக்கி நான் குலோப் ஜாமுன் எப்படி பர்ஃபெக்டாக உடையாமல் பண்ணுறது அப்படின்றத நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சின்ன சின்ன டிப்ஸு தான், ஈஸியான டிப்ஸு தான். அதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நல்ல கலரில் குலோப் ஜாமுன் கிடைக்கும். இப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் மிக்ஸில் தான் பண்ண போகிறேன். சில பேர் தனித்தனியாக கோவா மில்க் பவுடரில் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஸ்டில் இது ரொம்ப ஈஸி. நம்ம மிக்ஸாக வாங்கி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் நான் 250 கிராம்ஸ் இந்த பவுடர் எடுத்துக்க போகிறேன். நம்ம பிசைகிறத வச்சு தான் இந்த குலோப் ஜாமுன் கரெக்டாக நம்மளுக்கு கெட்டியாக உடையாமல் வரும். ஃபஸ்ட்டு இது பிசைகிறதுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சரில் லூக் வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சமாக தண்ணி விடுறேன். ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு தண்ணி விடுறேன். இதுக்கு ரொம்ப கொஞ்சம் தான் தண்ணி தேவை. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பூன் ஃபுல் தண்ணி விட்டு விட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டே வரணும். இந்த மாவு கொஞ்சம் அழுத்தி பிசையணும். நான் ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் பண்ணும்போதெல்லாம் சரியாகவே வராது. உடஞ்சி போகும், விரிசல் படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மாவெல்லாம் தண்ணியில் ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்க்கணும். மொத்தமாக நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போ நம்ம நீட் பண்ணணும். கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி நீட் பண்ணணும். அந்த நீடிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம சும்மா பிசைஞ்சு பண்ணோன்னா யூஸ்வலாக நம்மளுக்கு உடஞ்சி தான் வரும். அதனால தான் இந்த மாதிரி நீடு பண்ணணும். இப்போது நல்லா நீட் பண்ணி சாஃப்ட் ஆயிடுச்சு. நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். ஒட்டக்கூடாது. பட் ஸ்டில் நம்மளுக்கு அந்த மாய்ஸ்சர் ஃபீல் பண்ணணும். ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ குலோப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு நம்ம பேன் வச்சிடலாம். அந்த பேன் சூடாகும் போதேவும் நம்ம உருண்டை பண்ணிடலாம். ரொம்ப சீக்கிரமாக உருண்டை பண்ணி வைக்கக்கூடாது. உருண்டை பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்ம பொரித்து எடுத்துட்டா நம்மளுக்கு அந்த விரிசல் ரொம்ப வராது, உடையாது. நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு இந்த 2 பாமை வச்சு நல்லா அழுத்தணும். நல்லா அழுத்தும் போது அதில் இருக்கிற ஏர் பாக்கெட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வெளியில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக அழுத்தினீங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்ட்டு உருண்டை வந்துடும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. குலோப் ஜாமுன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதேவும் நான் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு 300 கிராம் சர்க்கரை நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். 250 கிராம் இந்த மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 300 கிராம் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் 300 கிராம் சர்க்கரை சேர்த்து அதில் ஏலக்காவும் நான் போட்டு அதை பாயில் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயத்தில் இது கூட ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் அதை குக் பண்ணணும். ஃபஸ்ட்டே ரொம்ப சூடான இருக்கிற எண்ணெயில் போட்டோன்னா மேலே இருக்கிறது கருகிரும், உள்ளே வேகாது. அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஈவனாக வேகும். நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு மொத்தமாக நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. சுகர் அண்டு வாட்டர் ஜீரா நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 மினிட்ஸு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் குலோப் ஜாமுன்லாம் போட்டு இந்த ஜீராவை இதில் விட்டுடலாம். நான் யூஸ்வலாக கம்பி பதம்லாம் பார்க்க மாட்டேன். சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு கம்பி பதம்லாம் இல்லாமல் நார்மலாக கொதிக்க விடுவேன், அவ்வளோதான். 300 கிராம் 250லேருந்து 300 கிராம் சர்க்கரையில் ஒரு 500 ml வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க விடுவேன், அவ்வளோதான். அதுவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஜீராவில் நல்லா ஊறிடுச்சு. குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப டேஸ்டியாக. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஆல்.